அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மார்கழி மாத செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய அற்புதமான சஷ்டி முருகப்பெருமானுடைய இந்த ஒரே ஒரு பெயரை சொல்லி பாருங்கள். பணவரவில் அசுர வளர்ச்சி ஏற்படும், கடன் தொல்லை நீங்கும், சொந்த வீடு அமைவது நிச்சயம். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டியை முன்னிட்டு அன்றைய தினம் முருகப்பெருமானை நினைத்து நாம் செய்யக்கூடிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான முருகப்பெருமானுடைய திருநாம ஜபம். நாமம்ன்ற வார்த்தைக்கு இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். நாம ஜபம் அப்படின்றது இறைவனுடைய பெயரை ரிப்பீட்டடா சில முறைகள் சொல்வதாக பொருள். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபத்தை செய்ய போறவங்க ஜஸ்ட் நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே போதும். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தீங்கன்னா தலையில 3 முறை தண்ணீரை தெளிச்சிட்டு, அல்லது வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க டைரக்டா குளிச்சிட்டு கூட இந்த நாம ஜபத்தை செய்யலாம். பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லலாம். எந்த விதமான தடைகளும் இல்லை. நாம் சொல்ல வேண்டிய முருகப்பெருமானுடைய அந்த சூட்சம திருநாமம் என்ன, அதை எந்த நேரத்துக்குள்ள ஜபம் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இன்றைய தினத்திற்கான சஷ்டி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நேற்றைய தினம் ஜனவரி 1ஆம் தேதி 2024 திங்கட்கிழமை மதியம் 2:28 சஷ்டி திதி துவங்கியது. இன்றைய தினம் ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை மாலை 5:11 சஷ்டி திதி நிறைவு பெறுதுங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபத்தை எந்த நேரத்திற்குள்ளாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை மாலை 5:11 எந்த நேரம் வேணாலும் இந்த திருநாம ஜபத்தை நீங்க செய்யலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டாம். வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லலாம். பொதுவாகவே செவ்வாய்க்கிழமைனாலே அது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். மேலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதிக்கு இன்னமும் சிறப்புகள் அதிகம். நம்முடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கணும், கடன் தொல்லையிலிருந்து நிவாரணம் கிடைக்கணும்னாலே அதற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரகன், அதாவது செவ்வாய் பகவானின் அருள் பரிபூரணமாக நமக்கு தேவை. மற்றும் சொந்தமாக வீடு வாங்கணும், வீடு கட்டணும், அல்லது நிலங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் செவ்வாயின் அருள் தேவை. ஜோதிட சாஸ்திரத்துல செவ்வாயின் காரகத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா, பூமி காரகன் மற்றும் ருணகாரகன். ருணம்ன்ற வார்த்தைக்கு கடன்னு பொருள், அதாவது கடனை தீர்க்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவானுக்கு அதிதேவதையாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான். சோ செவ்வாயின் அருள் பூரணமாக நமக்கு கிடைக்க டைரக்டா செவ்வாய் பகவானை தான் நம்ம வணங்கணும்னு கிடையாதுங்க. முருகப்பெருமானை வணங்கினாலே அங்காரகனுடைய அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைத்துவிடும். இன்றைய தினம் மார்கழி மாதம் செவ்வாய்க்கிழமை மற்றும் சஷ்டி திதி சேர்ந்து வரக்கூடிய மிகவுமே அற்புதமான நாள். எந்த ஒரு மந்திர ஜபங்கள் அல்லது நாம ஜபங்களாக இருந்தாலும் அதை குறிப்பிட்ட சில விசேஷ நாட்களில் செய்வது அளப்பரிய பலன்களை நமக்கு கொடுக்கும். சோ இன்றைய தினம் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான நாம ஜபத்தை யாருமே நீங்க தவற விடாதீங்க. உங்களுடைய எந்த கோரிக்கைகளுக்காக வேணாலும் இந்த நாம ஜபத்தை இன்றைய தினம் நீங்க செய்யலாம். குறிப்பாக பணம் தொடர்பான பிரச்சனைகள், அது கடனாக இருந்தாலும் சரி, அல்லது அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்கணும்னாலும் சரி, எல்லாமே பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல தாங்க வரும். அடுத்ததாக சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, உடல் ரீதியான நோய்கள் இருக்கிறவங்க, மற்றும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க, திருமண தடை இருக்கிறவங்கன்னு இது போன்ற முக்கியமான கோரிக்கைகள் இருக்கிறவங்க இந்த நாம ஜபத்தை மறக்காமல் நீங்க செய்யுங்க. இதை தாண்டி தொழில் மற்றும் உத்தியோகத்துல முடக்கங்கள் இருக்கிறவங்க, பிரச்சனைகள் இருக்கிறவங்க, வேலை இல்லாம கஷ்டப்படுறவங்க இந்த நாம ஜபத்தை செஞ்சு பாருங்க. அடுத்த சில நாட்களிலேயே பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் ஏற்படும். சரி வாங்க, இந்த நாம ஜபத்தை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். தெற்கு திசை, சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்காரலாம். தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம். ஒரு
ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை வேஷ்டி போல துணிகளை போட்டு கூட நீங்க உட்காரலாம், அல்லது மனை பாய் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாதவங்க மட்டும் நீங்க சேர்ல உட்கார்ந்துக்கோங்க. வீட்ல மற்றும் ஒர்க் பண்ற இடத்துல நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் சரி, விரிப்பு போட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நாம ஜபத்தை வாய் விட்டும் நீங்க சொல்லலாம், அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். எண்ணிக்கை பார்த்தோம்னா 108 கவுண்டிங்ல நம்ம சொல்லணும். எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம். சோ அதற்காக நீங்க டைமண்ட் கல்கண்டு, வெள்ளை கொண்டை கடலை அல்லது உடைத்த கடலை பயன்படுத்திக்கலாம், அல்லது ஜபமாலை வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 108 முறை 108 டைம்ஸ் எண்ணிக்கையை மட்டும் கரெக்டா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நாம ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு முருகப்பெருமான் கிட்ட மனமுருகி மனதார நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அதிகபட்சம் 3 கோரிக்கைகள் மட்டும் நீங்க வைங்க. நாம ஜபம் முடிக்கிற வரைக்கும் உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம நீங்க பார்த்துக்கோங்க. சோ அத்தியாவசிய வேலைகள் இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிட்டு ஃப்ரீயா நீங்க நாம ஜபத்திற்கு உட்காருங்க. சரி வாங்க, நாம் சொல்ல வேண்டிய முருகப்பெருமானின் அந்த சூட்சம திருநாமம் என்னன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் பவசரவண, ஓம் பவசரவண, ஓம் பவசரவண. அவ்வளவுதாங்க. மிகவுமே எளிமையான முருகப்பெருமானுடைய சடாட்சர மந்திரம். சிவபெருமானுக்கு பஞ்சாட்சரம், மகாவிஷ்ணுவிற்கு அஷ்டாட்சரம், அம்பிகைக்கு நவாட்சரம், அதுபோல முருகப்பெருமானுக்கு இந்த சடாட்சரம். இந்த சடாட்சரம் அப்படின்றது 6 எழுத்து மந்திரம். உங்க நிறைய பேருக்கு தெரியும். முருகன்னாலே எண் 6 உகந்தது. அமாவாசை மற்றும் பௌர்ணமியிலிருந்து 6வதாக வரக்கூடிய திதி சஷ்டி. 6 தாமரை மலர்களில் தணலாக இருந்தவர், 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர், அறுபடை வீடுகளுக்கு சொந்தக்காரர், 6 முகங்களை கொண்டவர், ஷட்கோணம் என்னும் 6 கோணங்களை கொண்ட முத்திரைக்கு சொந்தக்காரர். சோ இந்த 6 எழுத்து மந்திரத்தை இன்றைய தினம் நீங்க ஜபம் செஞ்சு பாருங்க, உங்களுக்கே பலன்கள் தெரியும். 108 முறை ஜபத்தை முடிச்சிட்டு திரும்பவும் முருகப்பெருமான் கிட்ட உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறணும்னு இன்னொரு முறை நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த நாம ஜப முறை. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ரொம்பவுமே சிம்பிளான, அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறைகளை நம்ம அப்லோட் பண்ணுவோம். சோ முறைப்படி சஷ்டி விரதங்கள் இருக்க முடியாதவங்க கூட இந்த நாம ஜபத்தை நம்பிக்கையுடன் ஒரு மனதாக நீங்க சொன்னாலே போதும், சஷ்டி விரதம் இருந்ததற்கான முழு பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.